இந்த காட்சி உங்களுக்கு பழக்கப்பட்டதா? மிகுந்த ஆசையுடனும் நம்பிக்கையுடனும் வெள்ளரி விதைகளை நட்டிருப்பீர்கள். அனைத்து விதைகளும் கூட்டமாக முளைத்து வரும் என்று காத்திருப்பீர்கள். ஆனால் முடிவில் அந்த பாத்தியில் 2ஓ 3ஓ மெலிந்த நாற்றுகள் மட்டும் அனாதையாகத் தெரியும். ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அதிகம் மெனக்கெடவே இல்லை. ஆனாலும் அவர் தோட்டத்தில் ஒரு பச்சை பசேல்பட்டு கம்பளம் விரித்தது போல் இருக்கும். இதற்கு என்ன காரணம்? இன்று நாம் இதற்கான காரணத்தை பற்றி பார்ப்போம். 100% முளைப்புக்கு என்ன ரகசியம்? ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் வெள்ளரிகள் நன்றாக முளைக்கின்றன, மற்றவர்களுக்கு ஏன் சொற்பமாக முளைக்கின்றன? அதிகம் நடக்கும் ஆனால் கண்டறியப்படாத முக்கியமான 20 தவறுகளைப் பற்றி நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். நீங்கள் இந்த காணொளியை இறுதி வரை பார்த்தால் உங்கள் வெள்ளரிகள் மற்ற அண்டை வீட்டாரை பொறாமைப்பட வைக்கும். நாம் இந்த தவறுகளை பார்க்கத் தொடங்குவதற்கு முன் நம் கதாநாயகனான வெள்ளரியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாவரம் உண்மையில் ஒரு முரட்டு குணம் கொண்டது. இது இந்தியாவின் வெப்பமான ஈரப்பதம் நிறைந்த துணை வெப்பமண்டல பகுதிகளில் இருந்து வந்தது. அதன் மரபணுக்களில் அதன் வேர்களை இன்னும் நினைவில் வைத்திருக்கிறது. வெப்பம், ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்து ஆகிய அதன் கண்டிப்பான தேவைகளில் இருந்து சிறிதளவு விலகினாலும் அது முளைக்க மறுத்து உடனே வேலை நிறுத்தம் செய்துவிடும். எனவே இந்த விஷயம் கற்பனையான எளிதான கை, அதாவது அதிர்ஷ்டம், அல்லது கெட்ட கண், அதாவது திருஷ்டி போன்ற மாயங்கள் எதிலும் இல்லை. இது அதன் எளிமையான ஆனால் மிகவும் கண்டிப்பான தேவைகளைப் பற்றிய அறிவில்தான் உள்ளது. அவற்றை புரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பிடிவாதமான வகையுடன் கூட எளிதாக இணக்கமாகப் போகலாம். சரி, பலரும் மறந்துவிடும் முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் நீங்கள் பயன்படுத்தும் விதைகள் பழையதாக இருப்பதுதான். ஒவ்வொரு விதப்பொட்டலத்திலும் காலாவதி தேதி, எக்ஸ்பிரேஷன் டேட் குறிப்பிடப்பட்டிருக்கும். இது சும்மா கொடுத்த தகவல் அல்ல, ஒரு முக்கியமான வழிகாட்டி. வெள்ளரி விதைகள் சராசரியாக 5 to 8 ஆண்டுகள் வரை நன்கு முளைக்கும் திறனைக் கொண்டிருக்கும். ஆனால் இது சரியான தட்பவெப்பநிலை பராமரிக்கப்பட்டால் மட்டுமே. உங்கள் பண்ணை வீட்டில் அல்லது சேமிப்பு அறையில் குளிர்காலத்தில் -டிகிரிக்கும் வெயில் காலத்தில் 40 டிகிரிக்கும் மேல் வெப்பநிலை மாறிக்கொண்டே இருந்தால் அந்த விதைகளின் உயிர் சக்தி பல மடங்கு வேகமாக குறைந்துவிடும். ஒவ்வொரு ஆண்டும் முளைக்கும் சதவிகிதம், ஜெர்மினேஷன் பெர்சன்டேஜ், குறைந்து கொண்டே போகும். 3 அல்லது 4 வருடங்களுக்கு மேலான விதைகளையும் அது எப்படி சேமிக்கப்பட்டது என்று உங்களுக்கு உறுதியாக தெரியாத விதைகளையும் வைத்து அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அவற்றின் முளைக்கும் திறன், ஜெர்மினேஷன் பவர், வெகுவாக குறைந்து பலவீனமாக இருக்கும். அப்படிப்பட்ட பழைய விதை எப்படியாவது முளைத்தாலும் கூட அதிலிருந்து வரும் நாற்று பெரும்பாலும் பலவீனமாகவும் நோய்வாய்ப்படக்கூடியதாகவும் தான் இருக்கும். ஆகவே விதிமுறை எண் 1: எப்போதும் பொட்டலத்தில் உள்ள தேதியை சரிபாருங்கள். முடிந்தவரை புதிய விதைப் பொருட்களையே பயன்படுத்துங்கள். விதைக்காகச் செய்யும் சிறு சேமிப்பு மொத்த அறுவடையையும் இழக்க நேரிடும். நீண்ட தூரம் ஓடும் வயதான மாரத்தான் வீரரை மனதில் கற்பனை செய்து பாருங்கள். முன்பு இருந்த வேகம், பலம் இப்போது அவரிடம் இருக்காது அல்லவா? அதே நிலைதான் இந்த விதைகளுக்கும். புதிய விதைகளை கூட தவறான முறையில் சேமித்தால் அவை எளிதில் அழிந்துவிடும். இதுதான் 2வது தவறு, சரியான சேமிப்பு சூழல் இல்லாதது. விதைகள் என்பவை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் உயிருள்ள ஜீவராசிகள். இந்த உறக்கத்திற்கு அவற்றுக்கு என்ன தேவை? நிலைத்தன்மை. இவற்றின் முக்கிய எதிரிகள் ஈரப்பதமும் வெப்பநிலை மாற்றங்களும் தான். நீங்கள் சமையலறையில் சமைக்கும்போது ஈரப்பதம் மாறிக்கொண்டே இருக்கும் இடத்தில் அல்லது வெப்பப்படுத்தப்படாத கொட்டகையில் இவற்றை சேமித்தால் விதைகள் பாதிக்கப்படும். அதிக ஈரப்பதம் இருக்கும்போது விதைகள் தாமாகவே மூச்சுவிடத் தொடங்கி தங்கள் சத்துக்களை வீணடிக்கின்றன. அல்லது உங்களால் பார்க்க முடியாத நுண்ணிய பூஞ்சைகள், பூசணம் கூட பிடித்துவிடும். வெப்பத்திலிருந்து குளிர்க்கும், குளிரிலிருந்து வெப்பத்திற்கும் மாறும் கடுமையான வெப்பநிலை ஏற்ற இறக்கங்களும் விதைகளின் உள் அமைப்பை சிதைத்துவிடும். சேமிப்பதற்கான சிறந்த இடம் எதுவென்றால் நிலையான வெப்பநிலையுடன் கூடிய வறண்ட, இருண்ட, குளிர்ச்சியான இடம்தான். உதாரணமாக, வீட்டில் உள்ள அறையிலோ ஓர் அலமாரியிலோ காற்று புகாத மூடிய ஜாடியிலோ அல்லது ஜிப் பூட்டப்பட்ட பையிலோ வைக்கலாம். அவற்றை சூரிய ஒளிப்படும் ஜன்னல் ஓரத்திலோ அல்லது ஹீட்டருக்கு அருகிலேயோ வைக்காதீர்கள். நீங்கள் விதைக்க முடிவு செய்யும்போது விதைகள் புத்துணர்வுடனும் பலத்துடனும் எழும்பும் என்பதற்கு சரியான சேமிப்பே உத்தரவாதம்.
சரி, மூன்றாவது பிரச்சனைக்கு வருவோம். உள்ளீடு இல்லாத அல்லது முளையாத விதைகள். ஆமாம், எவ்வளவு விலை உயர்ந்த அழகான விதை பாக்கெட்டாக இருந்தாலும் அதில் சில வெத்து விதைகள் இருக்கலாம். சில காரணங்களால் கரு வளர்ச்சி அடையாத விதைகள்தான் இவை. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது அவை மிகச் சாதாரணமாக ஆரோக்கியமாக தெரியும். இப்படிப்பட்ட விதைகளை நீங்கள் நட்டால் முளைப்புக்காக நீங்கள் வீணாக காத்திருப்பீர்கள். ஏனென்றால் அங்கு முளைப்பதற்கு எதுவும் இல்லை. நல்ல வேளையாக விதைகள் தரமானதா இல்லையா என்று சோதிக்க ஒரு சுலபமான பாரம்பரிய முறை ஒன்று உள்ளது. அதுதான் உப்பு கரைசலில் விதைகளை எடைபார்த்தல். ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு சமமான தேக்கரண்டி சமையல் உப்பை கரைத்து நன்றாக கலக்குங்கள். இந்த கரைசலில் விதைகளை போட்டு 10 முதல் 15 நிமிடங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள். முழுமையான நல்ல தரமான உயிர் உள்ள கரு உள்ள விதைகள் அனைத்தும் அடியில் தங்கிவிடும். ஆனால் உள்ளீடு இல்லாத லேசான சுருங்கிப்போன விதைகள் மேற்பரப்பில் மிதக்கும். அவற்றை உடனடியாக ஒரு கரண்டியால் எடுத்து தூக்கி எறிந்து விடுங்கள். அடியில் தங்கிய விதைகளை உடனே நடவு செய்யப் போவதில்லை என்றால் சுத்தமான தண்ணீரில் அலசி உலர வைக்க வேண்டும். இந்த எளிய செயல்முறைக்கு உங்களுக்கு அதிகபட்சம் 15 நிமிடங்கள்தான் ஆகும். ஆனால் உங்கள் தோட்டத்தில் முளைப்புத் திறனை இது கணிசமாக அதிகரிக்கும். அடுத்ததாக, பெரும்பாலானோர் கவனிக்காத ஒரு தவறு என்னவென்றால் மிகவும் ஃப்ரெஷ்ஷான விதைகளை பயன்படுத்துவதுதான். கேட்கவே விசித்திரமா இருக்கு, இல்லையா? பழைய விதைகள் நல்லதல்ல என்று இப்பதான் சொன்னோம். ஆனால் புதிய விதைகளும் சில சமயம் நல்லதல்ல என்று தெரிய வருகிறது. ஏனெனில் சென்ற சீசனில் அறுவடை செய்யப்பட்ட வெள்ளரி விதைகளுக்கு ஒருவித ஓய்வுக் காலம் தேவை. அவை உடலியல் ரீதியாக இன்னும் முழு முதிர்ச்சி அடையாததால் முளைப்புத் திறன் மிகவும் மெதுவாகவும் குறைந்தும் இருக்கும். அனுபவமுள்ள விவசாயிகள் 2 முதல் 3 ஆண்டுகள் பழமையான விதைகள்தான் மிகச் சிறந்த மகசூலைக் கொடுக்கும் என்கிறார்கள். அவற்றின் முளைப்புத் திறன் அபாரமாக இருக்கும். அதிலும் சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த செடிகளில் பெண் பூக்கள் அதிகமாக உருவாகி அதன் மூலம் அதிக காய்களும் கிடைக்கும். சரி, உங்களிடம் கடந்த வருட அறுவடையின் விதைகள் மட்டும்தான் இருக்கிறதென்றால் கவலை வேண்டாம். அவற்றை நாம் செயற்கையாக பழமைப்படுத்த முடியும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், அந்த விதைகளை லேசாக சூடுபடுத்துவதுதான். 1 மாதத்திற்கு விதைகளை ஒரு துணிப்பையில் போட்டு ஒரு சூடான இடத்தில் வைக்கவும். உதாரணத்திற்கு ஒரு ஹீட்டரின் மேல் அல்லது அதன் அருகில் வைக்கலாம். வெப்பநிலை சுமார் 30 டிகிரி செல்சியஸாக இருக்க வேண்டும். இந்த வெப்பமூட்டும் செயல்முறை விதைகள் இயற்கையாக முதிர்ச்சியடைவதைப் போல செயல்பட்டு முளைப்பதற்காக விதைகளை தூண்டுகிறது. 5வது தவறு என்னவென்றால், விதைகளை அளவுக்கேற்ப தரம் பிரிக்காமல் விடுவதுதான். நாம் ஏற்கனவே வெற்று விதைகளை நீக்கிவிட்டோம். ஆனால் நல்ல விதைகளிலும் கூட பலமானவை, பலவீனமானவை என இருக்கும். ஒரு பாக்கெட்டில் எப்போதும் பெரிய, நடுத்தர மற்றும் சிறிய அளவிலான விதைகள் கலந்தே இருக்கும். இதன் அர்த்தம் என்ன? பெரிய விதைகளில் அதிக ஊட்டச்சத்து சேமிப்பு இருக்கும். இவற்றிலிருந்துதான் மிக வலுவான ஆரோக்கியமான நாற்றுகள் வளரும். அவை மற்ற எல்லாவற்றையும் விட சீக்கிரமாக முளைக்கும். நடுத்தர அளவுள்ள விதைகளும் நல்ல முளைப்பை கொடுக்கும், ஆனால் சற்று தாமதமாக. சிறிய விதைகளோ மிக பலவீனமானவை. அவை கடைசியாகத்தான் முளைக்கும். அவற்றின் நாற்றுகள் மற்றவற்றை தொடர்ந்து பிடிப்பதற்காக போராட வேண்டியிருக்கும். இந்த விதவிதமான விதைகளை நீங்கள் ஒன்றாக விதைத்தால் முளைப்பும் சீரற்றதாகவே இருக்கும். வலுவான நாற்றுகள் பலவீனமானவற்றை வளரவிடாமல் அழுத்திவிடும். எனவே நடுவதற்கு முன் விதைகளை அளவின் அடிப்படையில் 3 குவியல்களாக பிரிப்பது மிகவும் எளிது. மிகப்பெரிய மற்றும் தரமான விதைகளை நடுவதுடன் தொடங்குங்கள். உங்களுக்கு மேலும் தேவைப்பட்டால் நடுத்தர விதைகளை பயன்படுத்தலாம். சிறிய விதைகளை தனியாக ஒரு இடத்தில் நாற்றுக்காக விதைத்து பின்னர் அவற்றிலிருந்து மிகவும் உறுதியானவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்த வகையான தரம் பிரித்தல் உங்களுக்கு சீரான மற்றும் ஒருமித்த தொடக்கத்தை உறுதி செய்யும். அடுத்து போகலாம். நாம் கவனிக்க வேண்டிய 6வது பிழை, விதைப்பதற்கு முன் விதைகளைச் சூடேற்றுவதை ப்ரீசோவிங் வார்மிங் தவிர்ப்பது. புதிய விதைகளுக்கு முதுமையளிக்கும் முறையில் இதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாலும் இது எல்லா விதைகளுக்கும் மிகவும் பயனுள்ளது. சூடேற்றுவது விதைகளை தட்டி எழுப்புவது மட்டுமல்லாமல்
விதையின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பூஞ்சை மற்றும் வைரஸ் நோய் கிருமிகளை தடுப்பதற்கான சிறந்த வழிமுறையாகவும் உள்ளது. இந்த முறை விதைக்கு வெப்பமான கோடை காலத்தின் வருகையைப் போல காட்டுகிறது. இது முளைப்புக்கு ஒரு வலுவான தூண்டுதலை அளிக்கிறது. மிகவும் எளிமையான வழி என்னவென்றால், விதைகளை ஒரு துணிப்பையில் வைத்து 2 அல்லது 3 வாரங்களுக்கு மிதமான வெப்பம் இருக்கும் இடத்தில் வைக்கலாம். உதாரணத்துக்கு, சூரிய ஒளிப்படும் இடத்தில் அல்லது ஹீட்டருக்கு அருகில் வைக்கலாம். உங்களுக்கு நேரம் குறைவாக இருந்தால் விரைவு சூடேறல் எக்ஸ்பிரஸ் வார்மிங் செய்யலாம். தெர்மோஸ்பாட்டிலில் 50 முதல் 55 டிகிரி செல்சியஸ் 50 முதல் 55 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள தண்ணீரை ஊற்றி விதைகளை அதில் 2 முதல் 3 மணி நேரம் ஊற வைக்கவும். வெப்பநிலையை உயர்த்திவிடாமல் இருப்பது மிகவும் முக்கியம். இல்லையெனில் விதைகள் சமைக்கப்பட்டதைப் போலாகிவிடும். இதன் பிறகு விதைகளை உடனடியாக நடலாம் அல்லது முளைக்க வைக்கலாம். இவ்வாறு சூடேற்றப்பட்ட விதைகள் சில நாட்களுக்கு முன்பே முளைப்பதுடன் நாற்றுகளும் மிகவும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பலரும் செய்யும் 7வது தவறு விதைகளை சரியாக ஊற வைக்காததுதான். இதில் என்ன கஷ்டம், தண்ணீரில் போட்டு காத்திருந்தால் போச்சு என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் எப்பொழுதும் போலவே நுணுக்கங்களில்தான் சிக்கலே இருக்கிறது. முதலாவதாக, விதைகளை சாதாரண தண்ணீரில் நீண்ட நேரம் ஊற வைக்கக் கூடாது. ஆக்சிஜன் உயிர்வாயு கிடைக்காமல் அவை மூச்சுத் திணறி அழுகிவிட வாய்ப்புள்ளது. அதிகபட்ச நேரம் என்றால் அது 12 மணி நேரம் மட்டுமே. இரண்டாவதாக, பயன்படுத்தும் தண்ணீர் சரியாக இருக்க வேண்டும். குழாயிலிருந்து வரும் குளிர்ந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம். அதில் குளோரின் இருக்கலாம். மேலும் அது மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதால் விதைகள் அழுத்தத்திற்கு ஸ்ட்ரெஸ் உள்ளாகும். உருகிய பனிக்கட்டி நீர், மழை நீர் அல்லது குறைந்தபட்சம் அறை வெப்பநிலையில் வைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட தேங்கிய நீர்தான் சிறந்தது. தண்ணீரில் ஊற வைப்பதற்கு பதிலாக ஈரத்துணி, மஸ்லின் துணி அல்லது பஞ்சுப்பட்டைகளில் வாட் டிஸ்க் விதைகளை வைத்து ஊற வைப்பது மிகவும் சிறப்பாகும். இப்படிச் செய்வதால் விதைகளுக்கு ஈரப்பதமும் கிடைக்கும், ஆக்சிஜனும் கிடைக்கும். அவற்றை ஒரு தட்டில் வைத்து காய்ந்து விடாமல் இருக்க ஒரு பிளாஸ்டிக் உறையால் மூடி பின்னர் அதை ஒரு சூடான இடத்தில் வைக்கவும். இதுவே விதைகளை முளைக்க வைப்பதற்கான மிகவும் நம்பகமான முறையாகும். 8வது தவறு என்னவென்றால், வளர்ச்சி ஊக்கிகளை அளவுக்கு மீறி உபயோகிப்பதுதான். கடைகளில் இன்று 150% முளைப்புத் திறனை உறுதி செய்யும் விதவிதமான மருந்துகளை பார்க்க முடிகிறது. எப்பின், சிர்கான், ஹியூமேட்டுகள் இவை சந்தேகமே இல்லாமல் பயனுள்ளவைதான். ஆனால் சரியான அளவில் பயன்படுத்தினால் மட்டுமே பலன் தரும். சில விவசாயிகள் நல்ல விஷயத்தை எவ்வளவு சேர்த்தாலும் தவறு இல்லை என்ற எண்ணத்தில் பரிந்துரைக்கப்பட்ட செறிவை கான்சென்ட்ரேஷன் பல மடங்கு அதிகமாக்கி ஒரு உண்மையான சக்தி பானத்தை எனர்ஜி காக்டெயில் உருவாக்குகிறார்கள். இதை அறவே செய்யக்கூடாது. ஊக்கியின் மிக அதிகச் செறிவு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். விதையின் வளர்ச்சியை தடுக்கும் அல்லது ரசாயன தீக்காயத்தையே ஏற்படுத்திவிடும். அந்தச் செடியால் இவ்வளவு பெரிய அளவை சமாளிக்க முடியாமல் அது அழிந்துவிடும். எனவே எப்போதும் பேக்கேஜில் உள்ள வழிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். ஊக்கிகள் முக்கிய உணவல்ல, அது ஒரு சிறிய உந்துதல் மட்டுமே, விழித்தெழுவதற்கான உதவி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதிகமாகச் சேர்ப்பதை விட குறைந்த அளவில் பயன்படுத்துவதே நல்லது. இயற்கை முறைகளை விரும்புவோருக்கு சமளவு நீரில் கலந்து நீர்க்கச் செய்யப்பட்ட கற்றாழைச் சாற்றை பயன்படுத்துவது ஒரு சிறந்த ஊக்கியாகும். அடுத்ததாக, வேர் வந்த பிறகு நடவு செய்யும் முறை உள்ளவர்களுக்கான முக்கியமான குறிப்பு இது. 9வது தவறு என்னவென்றால், வெப்பத்தணிப்பு ஹார்டனிங் ஆஃப் செய்யாமல் விடுவதுதான். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். உங்களுடைய விதை 25 முதல் 28 டிகிரி வெப்பநிலையில் ஈரமான துணிக்குள் சொகுசான பசுமைக்குடில் சூழலில் இத்தனை நாட்கள் இருந்தது. இப்போது அந்த மெல்லிய வெள்ளை வேருடன் அது நேரடியாக நடவு படுக்கைக்கு வருகிறது. ஆனால் மண்ணானது அதிகபட்சமாகவே 15 டிகிரி தான் சூடேறியிருக்கும். இது அந்த விதைக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இந்த அழுத்தத்தால் செடியால் சமாளிக்க முடியாது. அதன் வளர்ச்சி நின்றுவிடும். சில சமயங்களில் அந்த செடி முற்றிலும் அழிந்து போகவும் வாய்ப்புள்ளது. இதைத் தவிர்க்க முளைத்த விதைகளை நாம் கண்டிப்பாக கடினப்படுத்த வேண்டும். அதாவது தட்பவெப்ப பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். வேர்கள் வெளியே வந்து
3 முதல் 5 மில்லிமீட்டர் நீளம் அடைந்தவுடன் அந்த தட்டோடு விதைகளை எடுத்து ஃப்ரீட்ஜின் கீழ்த்தளத்தில் 5 முதல் 6 மணி நேரம் வையுங்கள். அதன் வெப்பநிலை குறைய வேண்டும். பிறகு அதை எடுத்து அறை வெப்பநிலையில் வையுங்கள். இந்த நடைமுறையை 2 அல்லது 3 முறை திரும்பச் செய்யுங்கள். இந்த வெப்பநிலை மாறுபாடு பயிற்சி விதைகளை திறந்தவெளி மண் சூழலுக்கு தயார் செய்யும். இது விதைகளை அதிக உறுதியுடனும் தட்பவெப்ப மாறுதல்களை தாங்கும் சக்தியுடனும் மாற்றும். இவ்வாறு பழக்கப்படுத்தப்பட்ட விதைகள் வேகமாக மண்ணுக்கு பழகி உடனே வளர ஆரம்பிக்கும். சரி, இப்போது விதைகளை பற்றி பேசி முடித்துவிட்டு மண்ணுக்கு வருவோம். இங்கேதான் நாம் மிக முக்கியமான மற்றும் நாசகரமான ஒரு தவறைச் செய்கிறோம். அதுதான் 10வது தவறு, குளிர்ந்த மண்ணில் விதைப்பது. வெள்ளரிக்காய் வெப்பமண்டலக் குழந்தை. அதற்கு மண்ணின் வெப்பநிலைதான் வாழ்வைத் தொடங்குவதற்கான முக்கிய சமிக்ஞை. மண்ணின் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸை விட குறைவாக இருந்தால் விதைகள் வெறுமனே செயலற்றுப் போய்விடும். அழுகிப் போகும் வரை அல்லது யாராவது வந்து சாப்பிட்டுப் போகும் வரை அவை அப்படியே மண்ணில் இருக்கும். எத்தனை தரமான விதைகளாக, எத்தனை தயார்படுத்தப்பட்ட விதைகளாக இருந்தாலும் அவை முளைக்காது. வெள்ளரி முளைப்பதற்கு உகந்த மண் வெப்பநிலை 18 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்க வேண்டும். விதைக்க அவசரப்படாதீர்கள். ஒரு பழமொழி சும்மா சொல்லவில்லை. லிலாக் மலர்கள் பூக்கும்போது வெள்ளரியை நடுங்கள். நீங்கள் மண்ணின் வெப்பமானியை பயன்படுத்தலாம், அல்லது இன்னும் எளிமையாக, விதைக்கும் ஆழத்தில் உங்கள் கையை வைத்து மண்ணைத் தொட்டுப் பாருங்கள். மண் நன்கு சூடாக இருப்பது உணரப்பட வேண்டும். நீங்கள் பசுமை குடிலில் விதைப்பதாக இருந்தால் நடுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன் பாத்தியில் சூடான நீரை கொட்டி நன்கு நனைத்து அதன் மேல் கருப்பு பிளாஸ்டிக் ஷீட்டைக் கொண்டு மூடி வெப்பத்தை சேகரிக்க வேண்டும். ஆனாலும் இதற்கு நேர்மாறான ஒரு பிரச்சனையும் உண்டு. 11வது தவறு என்னவென்றால் மண் அதிகப்படியாக சூடாவதுதான். இது அடிக்கடி நடக்காத ஒன்றுதான் என்றாலும் தெற்குப் பகுதிகளிலோ அல்லது அதிக வெப்பமூட்டும் வேலைகளை செய்யும் பசுமை குடில்களிலோ இது ஏற்பட வாய்ப்புள்ளது. மண்ணின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை விட அதிகமாகும்போது அதுவும் நல்லதல்ல. இந்த அதிகப்படியான சூட்டில் விதைகள் வெறுமனே வெந்து போகலாம். சூடான மண்ணுடன் ஈரப்பதம் இல்லாமை சேரும்போது இதன் ஆபத்து இரட்டிப்பாகிறது. முளைகள் வெளிவந்த உடனேயே அழிந்து போகும் அபாயம் உள்ளது. சரியான சமநிலையை கண்டுபிடிப்பது மிக முக்கியம். மண் கொதிக்கும் நீர் போல அல்லாமல் இளம் சூடான பால் போல இதமான வெப்பத்துடன் இருக்க வேண்டும். நீங்கள் படுக்கைகளை சூடாக்க போன்ற உயிர் எரிபொருளை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் வெப்பமூட்டும் செயல்முறை உச்சகட்டத்தை கடந்து வெப்பநிலை நிலையாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வெப்பநிலையை தொடர்ந்து சரிபார்க்கவும். அதிக சூட்டை தவிர்க்க தேவைப்பட்டால் பசுமை குடிலை காற்றோட்டமாக வைக்கவும். விதைக்கு சௌகரியமான சூழலை அளிப்பதே உங்கள் வெற்றிக்கு மிக முக்கியமான திறவுகோல். 12வது தவறு மண்ணின் அமைப்பு சரியாக இல்லாததுதான். வெள்ளரிக்காய் மிகவும் மென்மையான பயிர். அவற்றின் இளம் வேர்கள் ஆரோக்கியமாக வளர கட்டாயம் ஆக்சிஜன் தேவை. நீங்கள் கனமான களிமண் நிறைந்த இறுக்கமான மண்ணில் விதைகளை நட்டால் அவை மேலே வந்து முளைப்பது மிக மிக கடினம். தண்ணீர் ஊற்றிய பின் இந்த மண் கெட்டியான ஓடு போல மாறிவிடும். அது அந்த பிஞ்சு முளைக்கு உடைக்க முடியாத தடையாக இருக்கும். அதோடு இறுக்கமான மண்ணில் நீர் தேங்கி விதைகள் அழுகிப் போகவும் வாய்ப்புள்ளது. அதே சமயம் மிகவும் லேசான மணல் கலந்த மண்ணும் சரியானதல்ல. அதில் ஈரம் தங்காது. இதனால் விதைகள் காய்ந்து போகும் அபாயம் உண்டு. வெள்ளரிக்காய்க்கு ஏற்ற சிறந்த மண் என்றால் அது தளர்ந்த லேசான காற்று மற்றும் ஈரப்பதத்தை எளிதில் ஊடுருவ அனுமதிக்கும் மண்ணே. உங்கள் நிலத்தில் களிமண் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக மண்ணை தளர்த்தும் பொருட்களைச் சேர்க்க வேண்டும். அதாவது மணல், மக்கிய மரத்தூள், மட்கு உரம் அல்லது தொழு உரம் போன்றவற்றைச் சேர்க்கலாம். இது மண்ணை அதிக அமைப்புள்ளதாக மாற்றி செடிகள் வளர்வதற்கு வசதியாக இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், நல்ல பாத்தி என்பது உங்கள் விதைகளுக்கான பஞ்சு போன்ற மற்றும் மென்மையான போர்வையாகும். மண்ணை பற்றி தொடர்ந்து பேசுவோம். 13வது தவறு பசியுள்ள அல்லது சத்து குறைந்து மண். ஆரம்பத்தில் முளைப்பதற்கு விதைக்கு அதன் சொந்த ஊட்டச்சத்து சேமிப்புகள் போதுமானவை. ஆனால் வேர் வெளிப்பட்டவுடன் அது சுற்றுப்புறத்திலிருந்து உடனடியாக உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். மண் வளம் குன்றியிருந்தால் நாற்று பலவீனமாக
மெலிந்து சற்று மஞ்சளாக இருக்கும். அது முளைத்தாலும் கூட அதன் வளர்ச்சி மிக மெதுவாகவே இருக்கும். வெள்ளரிகள் உண்மையிலேயே அதிக ஊட்டச்சத்துக்களை தேவைப்படுபவை. அவை வளமான இயற்கை உரங்கள் நிறைந்த மண்ணை விரும்புகின்றன. எனவே வெள்ளரிக்கான பாத்தியை இலை உதிர்காலத்திலோ அல்லது குறைந்தபட்சம் நடுவதற்கு சில வாரங்களுக்கு முன்னரோ தயார் செய்ய வேண்டும். நன்கு மக்கிய உரத்தையோ கம்போஸ்ட் அல்லது தொழு உரத்தையோ இடுங்கள். அத்துடன் பொட்டாசியம் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களின் ஆதாரமாக சிறிது மரச் சாம்பலையும் சேருங்கள். இது ஆரம்ப காலத்திற்கு தேவையான ஊட்டச்சத்து சேமிப்பை உருவாக்கும். ஊட்டச்சத்துக்கள் சேர்க்கப்படாத வளம் குறைந்த மண்ணில் வெள்ளரிகளை ஒருபோதும் நட வேண்டாம். இது குழந்தையை காலை உணவு இல்லாமல் பள்ளிக்கு அனுப்புவது போன்றது. படிப்பதற்கு அவனிடம் சக்தியே இருக்காது. ஆனால் இங்கே 14வது மிக ஆபத்தான தந்திரமான தவறு ஒன்று இருக்கிறது. அதுதான் புதிய சாணத்தை பயன்படுத்துவது. வெள்ளரிச் செடிகளுக்கு எருப்பிடிக்கும் என்று கேள்விப்பட்டு பல புதிய தோட்டக்காரர்கள் அதை பயிர் வைப்பதற்கு சற்று முன் உடனே போட்டு விடுகிறார்கள். இதை நீங்கள் சுத்தமாகச் செய்யவே கூடாது. பச்சை எரு சிதையும் போது அது அதிக வெப்பத்தையும் அதைவிட ஆபத்தாக அதிக அம்மோனியா வாயுவையும் வெளியிடுகிறது. இது மென்மையான விதைகள் மற்றும் அப்போதுதான் முளைக்கத் தொடங்கியிருக்கும் வேர்களை அப்படியே சுட்டுப் பொசுக்கிவிடும். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் விதைகள் முளைக்காமல் போகும். ஆனால் மோசமான நிலையில் உங்கள் செடிகளுக்கு இரசாயன தீக்காயம் ஏற்பட்டு அவை வீணாகிவிடும். எரு ஒரு சிறந்த உரம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அது நிலம் போல ஒரே மாதிரியான கரும் நிறக்கட்டியாக நன்கு மக்கிய பிறகுதான் பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லது அதை நீங்கள் இலையுதிர் காலத்திலேயே நிலத்தை உழும்போது போட்டுவிட வேண்டும். அப்போதுதான் குளிர்காலம் முடிவதற்குள் அது சிதைந்து அதன் சத்துக்களை மண்ணுக்கு கொடுத்து பயிரிட தயாராக இருக்கும். இந்த பொன் விதியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளரிக்கு எப்போதும் மக்கிய உரம் மட்டுமே, புதிய சாணம் அல்ல. சரி, இப்போது நாம் விதைக்கும் செயல்முறையை பற்றி பேசலாம். 15வது தவறு விதைகளை அதிக ஆழத்தில் புதைப்பது. ஒரு விதைக்குள் அதற்கென ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட அளவு ஆற்றல் இருப்பு உள்ளது. அந்த மூளை மண்ணின் தடிமனான அடுக்கை கிழித்து கொண்டு வெளிச்சத்தை நோக்கி வர அந்த ஆற்றல் போதுமானதாக இருக்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் விதையை 5 அல்லது 7 சென்டிமீட்டர் ஆழத்தில் நட்டால் இவ்வளவு நீண்ட பயணத்திற்கு அதற்கு போதுமான சக்தி இல்லாமல் போய்விடலாம். அது முளைத்து மேலே நகரத் தொடங்கும். ஆனால் சூரிய ஒளியை காணாமலேயே அது இறந்துவிடும். குறிப்பாக வேர் வந்துள்ள முளைக்க வைக்கப்பட்ட விதைகளுக்கு இது மிகவும் பொருந்தும். வெள்ளரி விதைகளை புதைக்க உகந்த ஆழம் 1.5 முதல் 2 சென்டிமீட்டர் தான். இலகுவான மணல் மண்ணாக இருந்தால் 3 சென்டிமீட்டர் ஆழம் வரை கூட செல்லலாம். ஒரு எளிய விதி என்னவென்றால், விதைக்கும் ஆழம் விதையின் உயரத்தைப் போல 2 முதல் 3 மடங்கு இருக்க வேண்டும். அங்கே அதிக வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும் என்று நம்பி விதைகளை ஆழமாக புதைக்க வேண்டியதில்லை. ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள விதைத்த பிறகு நாற்று மேடைக்கு மூடாக்கு மல்ச் இடுவது சிறந்தது. இதற்கு நேர்மாறாக 16வது பிழை என்னவென்றால், மிகவும் ஆழம் குறைவாக விதைப்பதுதான். நீங்கள் விதைகளை வெறும் மண்ணின் மேற்பரப்பில் வைத்து லேசாக மண்ணை தூவிவிட்டால் அதுவும் தோல்விக்கே வழிவகுக்கலாம். முதலாவதாக, குறிப்பாக காற்றோட்டமான அல்லது வெயில் காலங்களில் மண்ணின் மேல் அடுக்கு மிக விரைவாக காய்ந்துவிடும். போதுமான ஈரப்பதம் கிடைக்காத காரணத்தினால் விதையால் வீங்கி முளைக்க முடியாமல் போய்விடும். இரண்டாவதாக, ஆழம் குறைவாக நடப்பட்ட விதைகள் பறவைகள், எறும்புகள் மற்றும் பிற திருடும் பிராணிகளுக்கு எளிதில் இலக்காகவும் அவை உங்கள் வருங்கால பயிரை எளிதில் கொத்திச் சென்றோ அல்லது இழுத்துச் சென்றோ அழித்துவிடும். அதனால்தான் 1.5 முதல் 2 சென்டிமீட்டர் என்ற அந்த பொன்னான இடைவெளிகொன் கடைபிடிப்பது மிகவும் முக்கியம். இந்த ஆழம் விதைக்குத் தேவையான நிலையான ஈரப்பதத்தை தருவதோடு வெளி அச்சுறுத்தல்களிலிருந்தும் அதை பாதுகாக்கிறது. அதே நேரத்தில் முளைப்புச் செடிக்கு ஒளிக்கு மேலே வர போதுமான சக்தி இருப்பதையும் இது உறுதி செய்கிறது. இந்த 17வது தவறு கேட்பதற்கு சற்றே வேடிக்கையாகத் தோன்றலாம். ஆனால் இது உண்மையில் நடக்கும் ஒரு விஷயம். குறிப்பாக முளைவிட்ட விதைகளை நீங்கள் நடும்போது இது நிகழ்கிறது. அது என்னவென்றால், விதையை தலைகீழாக நடுவது. ஒரு முளைத்த விதையில் ஒரு சிறிய வெள்ளை வேர் நுனி கொரெஷோக் தெளிவாகத் தெரியும்.
அந்த வேர் நுனி கண்டிப்பாக கீழ் நோக்கித்தான் மண்ணில் இருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் அது பக்கவாட்டிலாவது படுத்திருக்க வேண்டும். ஏனெனில் வேர் எப்போதும் இயற்கையாகவே கீழ் நோக்கித்தான் வளர முயற்சிக்கும். அதே சமயம் தண்டு மேல் நோக்கிச் செல்லும். நீங்கள் வேர் நுனியை மேல் நோக்கி இருக்குமாறு விதைத்தால் மண்ணுக்குள் சரியான திசையை பெறுவதற்காக செடி தனது விலைமதிப்பற்ற ஆற்றலை அபரிமிதமாகச் செலவிட வேண்டியிருக்கும். இந்த திசை மாற்றம் செடிக்கு பெரும் சக்தியை எடுத்துக்கொள்வதால் முளைப்பு தாமதமடையும், நாற்றும் மிகவும் பலவீனமடையும். எனவே நீங்கள் முளைவிட்ட விதைகளை நடும்போது அதை மிக கவனமாக வேர் நுனி கீழ்நோக்கி இருக்குமாறு குழிக்குள் வைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் உலர்ந்த விதைகளை நேரடியாக நட்டால் அதை சாய்வாக, அதாவது படுக்க வசமாக வைப்பதே சிறந்தது. இப்படி வைப்பதன் மூலம் எந்த பக்கம் வேரை அனுப்ப வேண்டும், எந்த பக்கம் தண்டை தூக்க வேண்டும் என்பதை அந்த செடி தானாகவே சுலபமாக தீர்மானித்துக் கொள்ளும். 18வது மிக முக்கியமான பிழை விதைத்தவுடன் தவறாக பாசனம் செய்வதுதான். இதில் அப்படி என்னென்ன தவறுகள் வந்துவிடும்? முதலில் போர்வெல் அல்லது கிணற்றிலிருந்து வரும் பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த நீரால் பாய்ச்சுவது. நீங்கள் இதமான மண்ணில்தான் விதையை போட்டீர்கள், ஆனால் உடனே இப்படி ஐஸ் மழை பெய்தால் அது பயங்கரமான மன அழுத்தத்தை கொடுத்து வேர் அழுகலை ஏற்படுத்தும். இதனால் விதைகள் அழிந்துவிடும். பாசனத்திற்கு நாம் பயன்படுத்தும் நீர் சூடாகவும் வெயிலில் நன்றாக ஆறவைத்த தண்ணீராகவும் இருக்க வேண்டும். 2வது தவறு, குழாயிலிருந்து வரும் வலுவான நீரை வைத்து வேகமாக பாய்ச்சுவது. இதனால் மண் அரித்துச் சென்று விதைகள் ஒன்று மேலே வந்துவிடும், அல்லது அதற்கு நேர்மாறாக மிக ஆழமாக மண்ணுக்குள் சென்றுவிடும். இதை தவிர்க்க மெல்லிய சல்லடை பொருத்தப்பட்ட தெளிப்பானை, வாட்டரிங் கேன் பயன்படுத்துங்கள். 3வதாக, அதிகப்படியான தண்ணீர் ஊற்றி அந்த இடத்தை சேற்று நிலமாக மாற்றுவது. அதிகப்படியான நீர் மண்ணில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றி விதைகள் மூச்சுத் திணறி இறந்து போக காரணமாகிவிடும். மண் மிதமான ஈரப்பதத்தில் இருக்க வேண்டும், வெள்ளக்காடாக இருக்கக்கூடாது. விதைத்த பிறகு மென்மையாக பாய்ச்சியவுடன் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளவும், மண் இறுகி மேலோடு கட்டுவதைத் தவிர்க்கவும், முளைகள் வெளியே வரும் வரை படுகையை பிளாஸ்டிக் ஷீட் அல்லது ஒரு துணியால் மூடி வைப்பது மிகச் சிறந்தது. கடைசிக்கு முந்தைய 19வது தவறு மிகவும் தந்திரமானது, ஏனெனில் அதை நம்மால் உடனடியாக பார்க்க முடியாது. அதுதான் மண்ணுக்குள் இருக்கும் காற்றுப் பைகள், ஏர்பாக்செட். ஒரு விதை வெற்றிகரமாக முளைப்பதற்கு அது ஈரமான மண்ணுடன் எல்லா பக்கங்களிலிருந்தும் இறுக்கமான தொடர்பில் இருக்க வேண்டும். நீங்கள் விதைக்கும்போது மண்ணை சரியாக அமுக்கி வைக்கவில்லை என்றால் விதைக்குச் சுற்றி வெற்றிடங்கள் அல்லது வெற்றிடக் குமிழிகள் உருவாகிவிடும். இந்த காற்றுப்பையில் விதைக்கு ஈரப்பதம் கிடைக்காது. அது காய்ந்து போய் முளைக்காமல் வீணாகிவிடும். இது மிகவும் தளர்வான பஞ்சு போன்ற இறுக்கமடையாத மண்ணில் விதைக்கும்போது அடிக்கடி நடக்கும். எனவே நீங்கள் விதையை குழியில் வைத்து அதன் மேல் மண்ணை இட்ட பிறகு லேசாக அதிக அழுத்தம் கொடுக்காமல் உங்கள் உள்ளங்கையால் மண்ணை மெதுவாக அழுத்தி உறுதிப்படுத்தி விடுங்கள். இது விதைக்கும் மண்ணுக்கும் இடையில் தேவையான தொடர்பை உறுதி செய்து விதைக்கு ஈரப்பதம் விரைவாகச் செல்ல உதவும். அதற்குப் பிறகு நீங்கள் நீர் பாய்ச்சலாம். இந்த எளிய செயல்முறை உங்கள் விதைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் சரியான நேரத்தில் முளைப்பதற்கான வாய்ப்புகளை வெகுவாக அதிகரிக்கிறது. கடைசியாக 20வது பிழை. இதைப் பற்றி நம்மில் பலர் மறந்துவிடுகிறோம். ஆனால் எதற்கெடுத்தாலும் விதையையோ காலநிலையையோ குறை சொல்லிக் கொண்டிருப்போம். உண்மையில் பிரச்சினை பூச்சிகள்தான். பூமிக்கு அடியில் அதற்கு என்று ஒரு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் வாழும் பல ஜீவராசிகளுக்கு நீங்கள் வைத்திருக்கும் சத்தான வெள்ளரி விதைகள் ஒரு பெரிய விருந்துதான். கம்பிப்புழுக்கள், வண்டுப்புழுக்கள், மண்ணரிப்பான், எறும்புகள் என இவை அனைத்தும் உங்கள் விதைகள் முளைப்பதற்கு முன்பே பயிர்களை அழித்துவிடக்கூடும். நீங்கள் காத்திருப்பீர்கள், ஆனால் காத்திருப்பதற்கு அங்கே எதுவுமே இருக்காது. உங்கள் தோட்டத்தில் இந்த பூச்சிகள் இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும். விதைப்பதற்கு முன் மண்ணில் பிரத்யேக மருந்துகளை ஊற்றுங்கள், அல்லது பாரம்பரிய முறைகளான வெங்காயத்தோல் சாறு அல்லது கடுகுத்தூள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். சில நேரங்களில் நடவுப் பகுதியை மீண்டும் நன்றாக கிளறி புழுக்களை கைகளாலேயே அகற்றுவது போதுமானது. இந்த நிலத்தடி எதிரிகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள், ஏனெனில் விதை மற்றும் மண்ணை தயார் செய்வதில்
நீங்கள் எடுத்த அத்தனை முயற்சிகளையும் இவை வீணாக்கிவிடக்கூடும். நல்ல வெள்ளரி சாகுபடி எனும் கனவைத் தகர்க்கும் அந்த 20 முக்கியமான தவறுகள் இதோ. இதில் மாயமோ அதிர்ஷ்டமோ இல்லை. முழுக்க முழுக்க சாகுபடி நுட்பமும் நுணுக்கங்களில் செலுத்தும் கவனமும் தான் காரணம். பழைய விதைகள், குளிர்ந்த மண், அதிக ஆழமான விதைப்பு, தவறான நீர்ப்பாசனம் அல்லது கண்ணுக்குத் தெரியாத பூச்சிகள், இந்தச் சிறிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் கூட ஆபத்தாக மாறலாம். வெள்ளரிச் செடிகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் துளிர்ப்பதன் முக்கிய ரகசியம் என்னவென்றால், அந்தச் செடியின் தேவைகளை புரிந்து கொள்வதுதான். வெள்ளரி என்பது சாதாரணமாக வளரும் களை அல்ல. விதை மண்ணைத் தொடுவதற்கு முன்பே முதல் நாளிலிருந்தே அதற்கு அக்கறை தேவை. அதன் வெப்பமண்டல பின்னணியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு தேவையான வெப்பம், போதுமான ஈரப்பதம், தளர்வான மற்றும் சத்தான மண்ணைக் கொடுங்கள். அதற்கு நன்றிக்கடனாக வெள்ளரி கண்டிப்பாக ஆரோக்கியமான பசுமையான நாற்றுகளை உங்களுக்குத் தரும். இதுதான் சிறந்த விளைச்சலுக்கு முதல் படி. இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. இதில் புதிய மற்றும் பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள். இதுதான் எங்கள் சேனலுக்கான சிறந்த ஆதரவு. தோட்டக்கலையின் புதிய ரகசியங்களை தவறவிடாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி. இந்த 20 தவறுகளில் நீங்கள் அடிக்கடி சந்தித்தது எது? அல்லது வெள்ளரி விதைகள் மிகச் சரியாக முளைப்பதற்கு உங்களுக்கென்று காலம் கண்ட ரகசியம் ஏதேனும் இருக்கிறதா? உங்கள் அனுபவங்களை கமெண்ட்டுகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வெள்ளரி குறித்த முழுமையான விவசாய கலைக்களஞ்சியத்தை ஒன்றாகச் சேர்ப்போம்.